எங்கள் இடுக்கண்களையும் பலவீனங்களையும் நீர் நன்கு அறிவே. நாங்கள் எவ்வளவுக்கு வலுவற்றவர்களாக இருக்கிறோமோ அவ்வளவுக்கு நீர் ஒரு துணை தந்து எங்களை வலுப்படுத்துகிறீர். உமது கொடையாக நாங்கள் பெற்றுள்ள இந்த ஒப்புரவு காலத்தை நன்றியுணர்வுடன் பயன்படுத்தி எங்கள் வாழ்வை புதுப்பித்துக் கொள்வோமாக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இழிவான சாவுக்கு அவர்களை தீர்ப்பிடுவோம். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். 2ஆம் அதிகாரம் 1:12 முதல் 22 முடிய உள்ள வசனங்கள். இறைப்பற்றில்லாதவர்கள் தவறாக கணித்து உள்ளத்தில் பின்வருமாறு சொல்லிக் கொண்டார்கள்: நீதிமான்களை தாக்க பதுங்கியிருப்போம், ஏனெனில் அவர்கள் நமக்கு தொல்லையாயிருக்கிறார்கள். நம் செயல்களை எதிர்க்கிறார்கள். திருச்சட்டத்திற்கு எதிரான பாவங்களுக்காக நம்மை கண்டிக்கின்றார்கள். நற்பயிற்சியை மீறிய குற்றங்களை நம்மீது சுமத்துகிறார்கள். கடவுளை பற்றிய அறிவு தங்களுக்கு உண்டு என அவர்கள் பறைசாற்றுகின்றார்கள். ஆண்டவரின் பிள்ளைகள் என தங்களை அழைத்துக் கொள்கிறார்கள். அவர்களது நடத்தையை நம் எண்ணங்களை கண்டிக்கின்றது. அவர்களை பார்ப்பதே நமக்கு துயரமாய் உள்ளது. அவர்களது வாழ்க்கை மற்றவர் வாழ்க்கையினின்று வேறுபட்டது. அவர்களுடைய வழிமுறைகள் மாறுபட்டவை. இழிந்தோர் என நம்மை அவர்கள் எண்ணுகின்றார்கள். தூய்மையற்ற பொருளினின்று ஒதுங்கி செல்வது போல நம்முடைய வழிகளினின்று விலகிச் செல்கின்றார்கள். நீதிமான்களின் முடிவு மகிழ்ச்சிக்குரியது என கருதுகிறார்கள். கடவுள் தம் தந்தை என பெருமை பாராட்டுகிறார்கள். அவர்களுடைய சொற்கள் உண்மையா என கண்டறிவோம். முடிவில் அவர்களுக்கு என்ன நிகழும் என ஆய்ந்தறிவோம். நீதிமான்கள் கடவுளின் மக்கள் என்றால் அவர் அவர்களுக்கு உதவி செய்வார். பகைவரிடமிருந்து அவர்களை விடுவிப்பார். அவர்களது கனிவினை கண்டு கொள்ளவும் பொறுமையை ஆய்ந்தறியவும் வசைமொழி கூறியும் துன்புறுத்தியும் அவர்களை சோதித்தறிவோம். இழிவான சாவுக்கு அவர்களை தீர்ப்பிடுவோம். ஏனெனில் தங்கள் வாய்மொழிப்படி அவர்கள் பாதுகாப்பு பெறுவார்கள். இதை பற்றி இல்லாதவர்கள் இவ்வாறு எண்ணி நெறி தவறி சென்றார்கள். அவர்களின் தீய ஒழுக்கமே அவர்களை பார்வையற்றோர் ஆக்கிவிட்டது. அவர்கள் கடவுளின் மறைவான திட்டங்களை அறியவில்லை. தூய வாழ்வுக்கு கைமாறு உண்டு என்று நம்பவில்லை. மாசற்றவர்களுக்கு பரிசு கிடைக்கும் என்றும் உய்த்துணரவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கின்றது. அவர் அவர்களின் நினைவை உலகில் அற்றுப்போக செய்வார். நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவிசாய்க்கின்றார். அவர்களை அனைத்து இடுக்கணின்றும் விடுவிக்கின்றார். பல்லவி. உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார். நேர்மையாளருக்கு நேரிடும் தீங்குகள் பல. அவை அனைத்தினின்றும் ஆண்டவர் அவர்களை விடுவிக்கின்றார். பல்லவி. உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். அவர்களின் எலும்புகளை எல்லாம் அவர் பாதுகாக்கின்றார். அவற்றுள் ஒன்றும் முறிபடாது. ஆண்டவர் தம் ஊழியரின் உயிரை மீட்கின்றார். அவரிடம் அடைக்கலம் புகும் எவரும் தண்டனை அடையார். பல்லவி.
உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாயினின்று வரும் ஒவ்வொரு சொல்லிலும் உயிர் வாழ்வார். ஆண்டவர் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு கலிலேயாவில் நடமாடி வந்தார். யூதர்கள் அவரை கொல்ல வழி தேடிக் கொண்டிருந்ததால் அவர் யூதேயாவில் நடமாட விருப்பமில்லை. யூதர்களின் கூடார விழா அண்மையில் நிகழவிருந்தது. தம் சகோதரர்கள் திருவிழாவிற்கு போன பின் இயேசுவும் சென்றார். ஆனால் அவர் வெளிப்படையாக அன்றி மறைவாக சென்றார். எருசலேம் நகரத்தார் சிலர் இவரைத்தானே கொல்லத் தேடுகின்றார்கள், இதோ இங்கே இவர் வெளிப்படையாய் பேசிக் கொண்டிருக்கின்றாரே, யாரும் இவரிடம் எதுவும் சொல்லவில்லையே, ஒருவேளை இவரே மெசியா என்று தலைவர்கள் உண்மையாகவே உணர்ந்து கொண்டார்களோ? ஆனால் மெசியா எங்கிருந்து வருவார் என்பது யாருக்கும் தெரியாமல் அல்லவா இருக்கும்? இவர் எங்கிருந்து வருகிறார் என்பது நமக்கு தெரியுமே என்று பேசிக்கொண்டனர். ஆகவே கோயிலில் கற்பித்துக் கொண்டிருந்த போது இயேசு உரத்த குரலில், நான் யார், நான் எங்கிருந்து வந்தேன் என்பவை உங்களுக்கு தெரியும். ஆயினும் நானாக வரவில்லை, என்னை அனுப்பினவர் உண்மையானவர். அவரை உங்களுக்கு தெரியாது, எனக்கு அவரை தெரியும். நான் அவரிடமிருந்து வருகிறேன், என்னை அனுப்பியவரும் அவரே என்றார். இதை கேட்ட அவர்கள் இயேசுவை பிடிக்க முயன்றார்கள். எனினும் அவருடைய நேரம் இன்னும் வராததால் யாரும் அவரை தொடவில்லை. இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நீண்ட சிலுவை பாதைக்கு பிறகு ஒரு நீண்ட பிரசங்கம் கிடையாது, பயப்படாதீங்க. சரியா? நம்ம எல்லாருமே எங்கே வாழ்கிறோமோ, யாரோடு படிக்கிறோமோ, யாரோடு வேலை செய்கிறோமோ அவர்களுக்கெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்க அழைக்கப்படுகிறோம். We should be blessing to the people with whom we live, among whom we work. அதுதான் இயேசுவின் சீடர்களுக்கு அடையாளம். இன்றைக்கு நான் உலகத்தில் இருக்கிற மக்களை எல்லாம் 2 குரூப்பாக பிரிக்க போகிறேன். ஒரு குரூப்ல யார் இருக்காங்கன்னா, those who are persecuting others, மற்றவர்களுக்கு துன்பத்தை கொடுப்பவர்கள். இன்னொரு குரூப்ல யார் இருக்கிறாங்க என்றால், மற்றவர்களால் துன்பப்படுத்தப்படுபவர்கள். இன்றைக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களையே கேட்டு பாருங்கள். நான் வாழ்கிற வீட்டில், எங்கள் வீட்டில்
அல்லது எங்கள் சபையில், எங்கள் குடும்பத்தில், எங்கள் கம்யூனிட்டியில் என்னால் சந்தோஷப்படுபவர்கள் இருக்கிறார்களா, அல்லது நான் யாராலாவது அதிகமாக துன்பம் அடைந்து கொண்டே இருக்கிறேனா? ரெண்டாவது நிலையில இருந்தால் பரவாயில்லை, ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். முதல் குரூப்ல நீங்கள் யாருமே இருக்கக்கூடாது, உன்னால் யாருமே கண்ணீர் வடிக்க கூடாது. இன்றைய முதல் வாசகத்துல நான் வாசிக்க கேட்டோம், நீதிமானை இறை பற்றில்லாதவர்கள் எப்படியெல்லாம் துன்பப்படுத்துகிறார்கள் என்று. கடவுள் இவனை பார்த்துக்குவாரு, அதனால அடிப்போம் போட்டு, கடவுள் தான் உன்னை நீ நம்பி இருக்கிறியே என்றெல்லாம் கேலி செய்கிறார்கள். சாலமோனின் ஞானம் நமக்கு சொல்லுகிறது, இப்படியெல்லாம் நீ திமிர் பிடித்து அலையாதே, யாருடைய கண்ணீருக்கும் நீ காரணமாக இருக்கவே கூடாது. இங்க இருக்கிற கணவர்கள் எல்லாம் உங்களையே கேட்டு பாருங்கள், உங்கள் மனைவி, உங்கள் பிள்ளைகள் உங்களால் சந்தோஷப்படுகிறார்களா, அல்லது பயந்து நடுங்கிக் கொண்டு இருக்கிறார்களா? இன்றைய சங்கீதம் சொல்லுகிறது, உள்ளம் உடைந்தவர்களின் பக்கத்திலே ஆண்டவர் இருக்கிறார் என்று. உன் பக்கம், துன்புறுத்துகிறவர்கள் பக்கம் ஆண்டவர் கிடையவே கிடையாது. நீ துன்பம் அடைந்தால் நிச்சயம் ஆண்டவர் உன் பக்கமாக இருக்கிறார். கண்ணீர் வடித்துக் கொண்டு கதறிக்கொண்டிருப்பவர்களே, என்னை யாருமே புரிந்து கொள்ளவில்லை என்று ஏங்கி தவிப்போரே, ஆண்டவர் நிச்சயம் ஒரு நாள் உங்களுக்கு காட்டுவார். தாம் நல்லவர் மட்டுமல்ல, வல்லவர் என்று காட்டுவார். பிரியமானவர்களே, ஒவ்வொருவரும் என்னால் யாரும் கண்ணீர் வடிக்க கூடாது, எல்லாருக்கும் நான் நல்லது செய்து ஆசீர்வாதமாக இருப்பேன் என்று நாம் செல்ல வேண்டும். இயல்பாகவே நாம் எல்லாரும் சுயநலமிகளாகத்தான் இருப்போம். இந்த திருப்பலி எதற்காக? வெறும் வார்த்தை மட்டும் போதாது, போதனை மட்டும் போதாது. ஆண்டவர் என்ன செய்கிறார்? அப்பத்தை பிட்டு இதை வாங்கி உண்ணுங்கள் என்று சொல்வதன் அர்த்தம் என்ன? நான் எப்படி என்னையே பிட்டு கொடுக்கிறேனோ அதே போல சீடராக துணிவு கொள்கின்ற ஒவ்வொருவரும் தங்களையே பிட்டு மற்றவர்களுக்கு கொடுத்து மற்றவர்களின் மகிழ்ச்சிக்கு காரணமாக இருக்க வேண்டும். சிறு பிள்ளைகளா இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி. சில அப்பா அம்மா சொல்லுவார்கள், முக்கியமா அம்மா சொல்லுவாங்க, இது என்ன சாப்பிட்டுடும் போல இருக்கு இந்த பொண்ணு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த அம்மாவுடைய நேரத்தை, உழைப்பை, எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்கிறது, உயிரையே எடுத்துக்கொள்கிறது. நற்கருணை அதுதான், தன்னையே எவ்வித மிச்சமும் இன்றி கொடுக்கின்ற ஆண்டவரில் பின்பற்றுவது. இதை என் நினைவாக செய்யுங்கள். வெறும் சடங்கல்ல, சம்பிரதாயம் அல்ல. நாம் எல்லாரும் ஆண்டவரை போல நம்மையே கொடுத்து மற்றவர்களின் வளர்ச்சிக்காக, மகிழ்ச்சிக்காக, உயர்வுக்காக, நிம்மதிக்காக கொடுத்து எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருப்பது. அபிரகாமை அழைக்கும் போது ஆண்டவர் அதைத்தான் சொன்னார், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். நீ ஆசீர்வாதமாக இருக்கும் போது உனக்கு யாராவது தண்டனை கொடுத்தால், உன்னை எதிர்த்தால், நான் அவர்களை எதிர்ப்பேன், நான் அவர்களை சபிப்பேன். நாம் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள். எனவே ஆசீர்வாதமாக நல்லது செய்து வாழ ஆண்டவர் இவ்வார்த்தையின் மூலமாக அருள் தருவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக வல்லமையை தருவாராக. ஆமென். அன்பார்ந்தவர்களே, நம்ம அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு
ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். தூயவராகிய இறைவா, இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் ஆற்றலால் குற்றங்குறைகளிலிருந்து எங்களை விடுவித்தருளும். இத்திருப்பலியின் பிறப்பிடமாகிய பாஸ்கா விழாவினை நோக்கி நாங்கள் தூய்மையான உள்ளத்துடன் முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய மக்களின் உள்ளங்கள் மீண்டும் தூய்மை பெற சிறப்பாக இத்தவ காலத்தை ஏற்படுத்தினே. நாங்கள் மட்டுமீறிய பற்றுதல்களை அகற்றி நிலையற்றவைகளில் மனத்தை ஈடுபடுத்துவதை விட நிலையானவைகளில் மேலும் மனத்தை செலுத்துமாறு தூண்டுகிற காலம் இதுவே. ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தந்தையே, நேர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள்,
ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். தேவரின் வருமளவும் உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவரனே எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் அன்புக்குரிய ஆயர் மேதகு சிங்கராயன் ஆண்டகை, ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொது நிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் உமது அன்பின் நிறைவை அடைய செய்திருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். கடவுள் நம்முடைய தந்தை அன்பானவர், பரலோகத்தில் இருப்பவர், எல்லாம் வல்லவர், நல்லவரும் வல்லவருமான அந்த தந்தையை நோக்கி ஜெபித்து ஆண்டவர் சிலுவை சாவை ஏற்றுக்கொண்டார். அவரை நோக்கி நாமும் ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் வருக, உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல புலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு என்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழுவிடாதே, தீமையிலிருந்து எங்கள் தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கும் எங்களுக்கும் மொழிந்தீரே. எங்கள் குற்றங்குறைகளை, பாவங்களை, பலவீனங்களை பார்க்காமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் நிறை மகிழ்ச்சியையும் தந்தருள்ள திருவுள்ளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே நம் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருப்பவர், மற்றவர்களின் மகிழ்ச்சிக்காக நிம்மதிக்காக தம்மையே முழுமையாக கொடுத்தவர். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் எவ்வளவோ பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நான் தகுதியற்றேன். ஆனால்